கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்தில் புலம்பலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது: நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமேன். அப்படியாக வேதம் சொல்லப்படுகிறது. நாம் இன்று வரை நிற்பதும் இன்று வரை நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரமே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கிருபை என்பது நம்ம தகுதியே இல்லையே, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் நம்ம நினைக்கலாம். ஆனால் தகுதி இல்லாதவர்களுக்கு அளிப்பதே கிருபை. நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபைன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினாலே நம்மளுக்கு எல்லாம் ஆகும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று வரை நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை மாத்திரமே. அந்த கிருபை தான் இந்த நாள் வரைக்கும் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். அந்த இரக்கத்திற்கு முடிவே இல்லை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமேன்.